அமைச்சரவை அப்படின்னு அமையும் போது 1967 திமுக ஆட்சி அமைக்கும் போது அப்ப எல்லாரும் புதுசு தான். அப்ப எல்லாமே அனுபவம் இல்லாதவர்கள் தான். அவர்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இயக்கமாக மாறவில்லையா அப்படின்னு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை, நீங்கள் திரும்பவும் அனுபவம்ன்ற வார்த்தையோட அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு அப்படின்னு நினைக்கிறேன். அவரும் நீங்களும் 67 நாங்கள் வந்தோம். ஆனால் 18 வருஷம் கட்சி நடத்திட்டு தான் வந்தோம். எதிர்கட்சியாக இருந்திருக்கோம், மக்களை சந்திச்சிருக்கோம், மக்களுடைய நல்லது கெட்டது என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சு தான் ஆட்சி அமைக்க வந்தோம். உங்களை மாதிரி 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பிச்சுட்டு மக்களை சந்திக்காமல் மக்கள்கிட்டயே போகாமல் 70 கட்சி ரீதியா இருக்கிற 70 ரவி, நான் பேசி முடிச்சிட அப்புறம் கேள்வி. நான் எத்தனை இடத்துக்கு போனீங்க, எத்தனை மக்களை சந்திச்சிங்க, மக்களுக்கு என்ன தேவைன்னே தெரியாமல் நேரடியாக வந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் மூலயமா ஆட்சியை பிடிச்சிங்கன்றதுக்காக உங்களுக்கு பிடிக்கல, மக்கள் வாக்களிச்சு. நான் பேசவே இல்லைப்பா, நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா உங்க கூட விவாதம் பண்ணுற அளவுக்கு இது பண்ணல. கொஞ்சம் நீங்கள் பேசிட்டு அதுக்கப்புறம் கேட்டுட்டு பதில் சொல்லுங்க. எதுக்காகன்னு சொல்லும்போது நாங்கள் மக்களை சந்திச்சுட்டு வந்து ஆட்சிக்கு வந்தோம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல்ல வரல. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய உழைப்பு 50 வருஷம் உழைப்பு. ஒரு நிமிஷம் பிரவீன், ஒரு நிமிஷம் அவர் பேசும்போது அனுமதிங்களா? நீங்கள் அனுமதிக்கும். அவர் ஒரு கட்சியோட உறுப்பினராக இருந்து பொதுக்குழு உறுப்பினர் ஆகி இளைஞரணி நிர்வாகத்துக்கு வந்து எம்எல்ஏவாக இருந்து மேயராக இருந்து அதுக்கப்புறம் அமைச்சராகி அதுக்கப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சராகி அதுக்கப்புறம் வந்து கட்சிக்கு பொருளாளராகி அதுக்கப்புறம் கட்சியோட செயல் தலைவராகி அதுக்கப்புறம் முதலமைச்சரானார். 50 வருஷம் அனுபவம். நேரடியா ரீல்ஸ் மூலமா மக்களுக்கு போட்டோம். ரீல்ஸ் மூலமா நேரடியா முதலமைச்சர் ஆகல, மக்களை சந்திக்க முதலமைச்சர் ஆகல, மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு ஓடிட்டு வந்து நிக்கல. யாருக்கிட்டையும் புரிஞ்சுக்கணும். ஏன் அனுபவத்தை கேட்கணும்னா, இன்னைக்கு அமைச்சரா ஆகுறீங்க. அமைச்சர்ல வந்து 19 மாவட்டத்துல அமைச்சர்களே இல்ல. அப்ப அதுக்கு பொறுப்பு அமைச்சர் யாராவது அறிவிச்சிருக்கீங்களா? அப்ப அந்த மாவட்டத்துக்கு தேவையானது எந்த மாதிரியான நிர்வாகம் எப்படி செய்ய போறீங்க? எங்கேயாவது பதில் இருக்கா? சரி, நான் கேட்கிறேன். வந்து ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சராக போட்டிருக்கீங்க. இந்து அறநிலையத்துறை அமைச்சராக வந்து இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு கோயிலுக்குள்ள போகணும்ல. அப்ப யாரை போட்டிருக்காங்க? யாரை போட்டிருக்கீங்க? நீங்களா பாத்துங்களா? நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. யாரை போட்டிருக்கீங்க? தெளிவா தானே சொல்றேன். நான் மாத்தியாரம் பேசுறேன். இப்ப நான் கேக்குறேன், நிதித்துறையை பத்தி சகோதரர் பேசினார்ல, நான் கேக்குறேன், செங்கோட்டையனை விட அனுபவசாலியா மரியவில்சன் நிர்வாகத்துல? அப்ப செங்கோட்டையனை நீங்க ஒதுக்கி வைக்கிறதுக்கு காரணம் என்ன? மரியவில்சன் உங்களுக்கு கொடுத்த வரவு செலவு கணக்கு. அதாவது முதலமைச்சரோட தனிப்பட்ட விருப்பம். இருங்கப்பா, இருங்க ஒரு நிமிஷம் கொடுங்க. அப்ப அந்த மரியவில்சன் ஏன் கொடுக்குறீங்க நிதித்துறைனா? உங்களுடைய கொடுக்கல் வாங்கலுக்காக நீங்க கொடுக்குறீங்கன்னு தான் நான் குற்றம் சாட்டுவேன். அப்ப நீங்க துறைக்கு அனுபவசாலி ஒருத்தர் இருக்கும்போது நிதித்துறைன்றது சாதாரண விஷயமா தமிழ்நாட்டில்? அவை முன்னவர்னு சொல்றீங்க. அவரை அவை முன்னவர்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற நிதித்துறை எடுத்து நீங்க வந்து மரியவில்சனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் எங்க வந்து தான் நான் கேட்டேன். அப்போ உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. விளம்பரப்படுத்துறீங்க. வெறும் ரீல்ஸ்ல தான் ஆட்சி நடத்தின்னு இருக்கீங்க. முதலமைச்சருடைய அறையில இருந்து வீடியோ வெளியில வருது. எப்படி வெளியில வருது? இன்னைக்கு சட்டமன்றத்துல போய் கட்சியில மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க எல்லாம் புசியானது வந்து இணைப்பு விழா நடத்துறாரு. அது சட்டமன்றமா இல்ல உங்களுடைய கட்சி ஆபீஸா? அது அப்ப உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப உங்களை மக்கள் ஓட்டு போட்டு எடுத்து போய் சைட்ல உட்கார வச்சா அந்த இடத்துல இதை கட்சி ஆபீஸ் மாதிரி மாற்று கட்சி வந்தவங்க இணைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம், சட்ட ஒழுங்கை பத்தி பேசுறதுக்கு முதலமைச்சர் தயாரா இல்ல, பவர் கட் பேச முதலமைச்சர் தயாரா இல்ல. இன்னைக்கு இருக்கிற எந்த பிரச்சனையும் அமைச்சர் பதவி இருக்காங்க, துறைகள் ஒதுக்கி இருக்காங்க. அது நம்ம வரக்கூடிய காலத்துல விமர்சிக்கலாம். கேட்போம். இது எப்படி தெரியுமா இருக்கு? பிரச்சனை இன்னைக்கு வருது, மருந்து நாளைக்கு போடுங்கன்னா என்ன அர்த்தம்? பிரச்சனை எப்போ வருதோ அப்பதானே மருந்து போட முடியும். நீங்க பிரச்சனை எல்லாம் அப்புறம் பார்த்துலாம் அப்ப எப்ப பாத்துக்கிறது? சரி, அப்போ ரெண்டாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்களேன். அதிமுக இந்த மாதிரி இருக்கு, அதிமுக வந்து பிளவுபடுத்திட்டுன்னு சகோதரர் பேசும்போது நான் திரும்ப சொல்றேன், அதிமுகவும் திமுகவும் வந்து இன்னைக்கு இணையணும்னு முயற்சி பண்ணல. இணைந்து வந்து பிஜூர் பட்நாயக் காலத்துல இருந்து நடந்த அரசியல் வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்காம நேரடியா வந்து இன்னைக்கு வந்து மாத்தி மாத்தி